அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ 12ஆம் வகுப்புல 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கேட்கப்பட்ட வினா விடை விளக்கங்களை பத்தி பேச போறோம். வாங்க செஷனுக்குள்ள போவோம். வினா எண் 1 பாருங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைந்து ஆக்சிஜனை தரும் வினையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நிமிடத்திற்கு 48 கிராம் ஆக்சிஜன் உருவாகுமானால் அக்குறிப்பிட்ட நேரத்தில் நீரின் உருவாதல் வேகம் என்ன அப்படின்றது நமக்கு வினாவா கேட்டிருக்காங்க. இது நமக்கு புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. நமக்கு இந்த சமன்பாடை நம்ம சமன்படுத்தணும். நமக்கு பாருங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைந்து நமக்கு நீர் மூலக்கூறு மற்றும் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. இது நமக்கு ஆக்சிஜன் உருவாதலினுடைய வேகத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ உருவாதல் வேகம் நமக்கு சேஞ்ச் இன் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு எத்தனை கிராம் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்கன்னா 48 கிராம் அப்படின்றது ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. நமக்கு O2 மாலிகூல் இருக்கு பாருங்க, அதனுடைய மூலக்கூறு நிறை 32. ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 2 ஆக்சிஜனுக்கு 32. இப்ப 48/32 நம்ம வகுக்கும் பொழுது 3/2 அப்படின்றது கிடைக்கும். இதுதான் நமக்கு ஆக்சிஜன் உருவாதலினுடைய வேகம். நமக்கு எந்த வேகத்தில் ஆக்சிஜன் உருவாகிறதோ அதுல பாதி மடங்குது நமக்கு யார் உருவாகும்? நீர் மூலக்கூறு உருவாகும். சோ அடுத்தது நம்ம பாருங்க, 1/2 ஃபார்மேஷன் ஆஃப் நமக்கு வாட்டர் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். இது சமம். யாருக்கு சமம்? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை சேஞ்ச் இன் டைம். இப்ப இந்த இடத்துல வகுத்தலா இருக்கக்கூடிய 2 அப்படின்றது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும் பொழுது அது பெருக்கலா மாறும். நமக்கு ஆல்ரெடி dO2/dt அப்படின்றது எவ்வளவு பார்த்தோம்? இந்த 3/2 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால 3/2 × 2. இதுல 2 கேன்சல் ஆயிடும், ரிமைனிங் 3. ஸோ ஆன்சர் நமக்கு எவ்வளவு மூலக்கூறு நீர் உருவாயிருக்கக்கூடிய வேகமா இருக்குன்னா 3 mol/min. ஒரு நிமிடத்திற்கு அல்லது வினாடிக்கு நிமிஷத்திற்கு 3 மூலக்கூறுகள் நீர் நமக்கு உருவாதல் வேகமாக இருக்கும். வினா எண் 2க்கு போகலாம். நமக்கு 1 மோல் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆனது பொட்டாசியம் அயோடைடுடன் வினைப்பட்டு வெளியேறும் அயோடின் மோல்களின் எண்ணிக்கை. இது புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த சமன்பாடு நம்ம என்ன பண்ணணும்னா சமன்படுத்தணும். யாரு? பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்றதுக்கு வாய்ப்பாடு. அது யாரு கூட வினைப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தா பாருங்க, பொட்டாசியம் அயோடைடு KI கூட வினைப்படுத்துறோம். யாரு முன்னிலையில அப்படின்னு கேட்டா அமிலத்தின் முன்னிலையில் சல்பியூரிக் ஆசிட் H2SO4. இந்த சமன்பாடை சமன்படுத்தும் பொழுது நமக்கு 3 மூலக்கூறுகள் அயோடின் உருவாகும். ஸோ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் A, 3 மூலக்கூறு அப்படின்றது சரி. கொஸ்டின் நம்பர் 3க்கு போகலாம். பொதுவாக ஒட்டா சமையல் பாத்திரங்களின் மேற்பரப்பில் பலப்படி பாலிமர் பூசப்பட்டிருக்கு. அந்த பலப்படியின் ஒற்றைப்படி மோனோமர் மூலக்கூறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு CF2 டபுள் பாண்டு CF2. இதுக்குனுடைய பேர் 1,1, 2,2 டெட்ரா புளூரோ ஈத்தீன் அப்படின்றதுதான் மோனோமர். இந்த மோனோமரை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு ஈத்தீன், இந்த இரட்டை பிணைப்பு உடைக்கப்பட்டு நமக்கு ஒற்றை பிணைப்பாக மாற்றப்படும். ஈத்தீன் இதிலிருந்து ஈத்தேனாக மாறும். நமக்கு கொடுக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் C, 1,1, 2,2 டெட்ரா புளூரோ ஈத்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா மோனோமர் அப்படின்னும் பொழுது ஈத்தீன் அப்படின்றதுதான் சரி. பட் நமக்கு இங்க வேற எந்த ஆப்ஷனும் அது மாதிரி இல்லாததுனால நமக்கு C ஆன்சரை சரியா எடுத்துக்கலாம். நமக்கு பாலிமர் அப்படின்னா தான் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஈத்தேன் அப்படின்றது வரும். கொஸ்டின் நம்பர் 4க்கு போகலாம். நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரிந்து மஞ்சள் நிற எண்ணெய் போன்ற நீர்மத்தை தருவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வினா புத்தகத்தின் உள்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. நமக்கு வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 225ஆம் பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நைட்ரஸ் அமிலத்தினுடைய சோதனை. யாரை கண்டறிவதற்குன்னா அமீன்ஸை கண்டுபிடிப்பதற்கு. சோ நம்ம யாரை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, N மெத்தில். இங்க நைட்ரஜன் கூட யார் கனெக்ட் ஆயிருக்காங்க? மெத்தில், N மெத்தில். இதுக்கு பேர் அனிலீன். இந்த அனிலின் கூட யாரை வினைப்படுத்துறோம்னா நைட்ரஸ் ஆசிட் HNO3 வினைப்படுத்துறோம். வினைப்படுத்தும் பொழுது நமக்கு இங்க இருந்து யார் வெளியேறுவாங்கன்னாக்க நீர் மூலக்கூறு. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க இருந்து 1 மோல்
ஆக்சிஜன் சேர்ந்துட்டு H2O வெளியே போயிடும். ரிமைனிங் யார் இருக்காங்கன்னா NNO அப்படின்றது கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து N நைட்ரசோ அனிலீன் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். இது மஞ்சள் நிற எண்ணெயை வந்து கொடுக்கிறது. இதுக்கு நமக்கு N-மெத்தில் அனிலீன் அப்படின்றது சரி. நம்ம எடுத்துக்கிறது N-மெத்தில் அனிலீன் அப்படின்றது தான் நமக்கு மஞ்சள் நிற எண்ணெயை கொடுக்கிறது. இது வந்து இரண்டு செகண்டரி அமீனை வந்து கண்டறிவதற்கான சோதனையா நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 5க்கு போகலாம். போரிக் அமிலம் ஒரு அமிலம் ஆகும், ஏனெனில் அதன் மூலக்கூறு அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இது புத்தகத்தின் பின்பக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. போரிக் ஆசிட்டுக்கு வாய்ப்பாடு நமக்கு தெரியும், B3 நமக்கு H3BO3 போரிக் ஆசிட்டுக்கான வாய்ப்பாடு, அல்லது B பிராக்கெட் வந்து நம்ம OH 3 முறை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு லூயிஸ் அமிலம். போரிக் அமிலம்ன்றது லூயிஸ் அமிலம். லூயிக் அமிலம்னாக்கெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா இது எலக்ட்ரான் குறை சேர்மமாக இருக்கும் போரான். அதனால எலக்ட்ரானை வந்து ஏற்றுக்க யார்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டா நீர் மூலக்கூறிலிருந்து இந்த OH அயனியை வந்து இடப்பெயர்ச்சி செஞ்சுக்கும். பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க, நீர் மூலக்கூறிலிருந்து OH மைனஸ் அயனியை ஏற்றுக்கொண்டு நீரில் இருக்கக்கூடிய அந்த H+ அயனியை வந்து வெளியேற்றும். அதனால புரோட்டானை தருகிறது அப்படின்றது சரி. கொஸ்டின் நம்பர் 6க்கு போகலாம். பாருங்க, மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கூழ்ம நிலை அமைப்பில் உள்ள துகள்கள் எதிர் மின்முனையை நோக்கி அப்படின்னு பாருங்க, எதிர் மின்முனையை நோக்கி வந்து நகர்கின்றது அப்படின்னு. எதிர்மின் முனையை நோக்கி போக்குறவங்க யாரா இருப்பாங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸா இருப்பாங்க. அதே கூழ்ம கரைசலின் திரிதல் நிகழ்வானது நமக்கு பொட்டாசியம் சல்பேட் கொடுத்திருக்காங்க, சோடியம் பாஸ்பேட், சோடியம் ஹெக்ஸாசயனோஃபெரேட், சோடியம் குளோரைடு ஆகியவை கொண்டு ஆய்வு செய்யப்படுகின்றது. அவற்றின் வீழ்படிவாகும் திறன் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அயனிகள் எல்லாத்தையும், இந்த சேர்மங்கள் எல்லாத்தையும் நம்ம அயனிகளா பிரிகை அடையணும். இந்த பொட்டாசியம் சல்பேட் அப்படின்றது 2 பொட்டாசியம் பிளஸ் ஆகும், அதே மாதிரி சல்பேட் அயனியாகவும் மாறும். சோடியம் பாஸ்பேட் அப்படின்றது 3 மோல்ஸ் ஆஃப் சோடியம் பிளஸ் அயனியா மாறும். பொட்டாசியம் ஹெக்ஸாசயனோஃபெரேட்ன்றது 4 மூலக்கூறு பொட்டாசியம் பிளஸ் அயனியா மாறும். சோடியம் குளோரைடுன்றது 1 மூலக்கூறு Na+ அயனியா மாறும். ஸோ இந்த பிளஸ் அயனிகள் தான் யாரை நோக்கி நகருவாங்க அப்படின்னு கேட்டா எதிர்மின் அயனியை நோக்கி நகரும். இப்போ எதிர்மின் அயனியை நோக்கி விரைவாக நகர்பவர்கள் யாருன்னா இந்த 4 அயனிகள் நேர்மின் சுமை கொண்டு இருக்கிறவர் தான் வேகமா போவாரு. 4 அயனிகள் எங்க இருக்குன்னா இந்த தேர்டு அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் எதுல இருக்குன்னு பாருங்க, ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் தேர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா 3 அயனிகள்ன்றது சோடியம் பாஸ்பேட், அதுக்கு அடுத்தது 2 அயனிகள்ன்றது சோடியம் சல்பேட், அதுக்கு அடுத்து 1 அயனிகள்ன்றது சோடியம் குளோரைடு. நமக்கு ஆப்ஷன் ஏ இது புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 7, கூற்று குளோரின் வாயுவை காட்டிலும் நமக்கு புளூரினுடைய பிணைப்பு ஆற்றல் வந்து அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறு. நமக்கு புளூரினுக்கான பிணைப்பு ஆற்றல் வந்து அதிகமா இருக்கு, குளோரினுக்கு பிணைப்பு ஆற்றல் வந்து நமக்கு குறைவா இருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. ரெண்டாவது, குளோரின் வந்து புளூரினை காட்டிலும் அதிக எலக்ட்ரான் விலக்கு விசையினை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. குளோரினுக்கான எலக்ட்ரான் விலக்கு விசை வந்து குளோரினுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா குறைவா இருக்கும். யாருக்கு அதிகமா இருப்பாங்கன்னாக்கா புளூரினுக்கு இருப்பாங்க. என்ன காரணம்னா புளூரினுடைய உருவளவு சின்னது, ஸ்மாலா இருக்குன்றதுனால எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து புளூரினுக்கு அதிகமா இருக்கும், குளோரினுக்கு குறைவா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1, 2 இரண்டுமே வந்து நமக்கு தவறு. ஸோ ஆப்ஷன் சி பாருங்க, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. இது புத்தகத்தின் பின்பக்கம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த வினாவுக்கு போகலாம். 8வது வினா பாருங்க, புளூரைட் அமைப்பை பெற்றுள்ள கால்சியம் புளூரைடு CaF2 அப்படின்றது காணப்படுகிறது. இவற்றினுடைய கால்சியம் மற்றும் புளூரின் அயனிகளின் அணைவு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து 8, 4. இதே கேள்வி வந்து நமக்கு ஆன்டி புளூரைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4, 8 அப்படின்னு சொல்லணும். ஆன்டி புளூரைட்டுக்கு எடுத்துக்காட்டுகள் யாருன்னு கேட்டா சோடியம் ஆக்சைடுன்னு சொல்லணும். இது புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போம். பாருங்க, புரதங்களின் 2ஆம் நிலை செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்ஸ் வந்து எதை வந்து குறிக்கின்றது அப்படின்னு கேட்கலாம். நமக்கு செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆல்பா சுருள் முதுகெலும்பு, ஆல்பா எலிக்கல் பேக் போன் அப்படின்றது தான் சரியானது. இதே கேள்வி இந்த இடத்துல 2ஆம் நிலை அமைப்பு அப்படின்றத எடுத்துட்டு பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து வந்திருக்கணும். நமக்கு ஆனா 2ஆம் நிலை அமைப்புன்னு கேட்கறதுனால ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். இது புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10க்கு போகலாம்.
நீரின் அயனி பெருக்க மாறிலி KW சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் KWன்றது அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இது வந்து 25 டிகிரி வெப்பநிலையில 1.00 10⁻⁻14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து நீரினுடைய அயனி பெருக்கம் 40 டிகிரி வெப்பநிலையில என்னவா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இது புத்தகத்தின் உள்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. வால்யூம் 2 பேஜ் நம்பர் 8வது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த இடத்துல வெப்பநிலை கொடுத்திருக்காங்க. இந்த நீரினுடைய அயனி பெருக்கத்தின் மதிப்பு பாருங்க 0 டிகிரியா இருக்கிறப்ப அயனி பெருக்கத்தின் மதிப்பு குறைவா இருக்கு. 10 டிகிரி இன்னும் பொழுது இன்னும் அதிகமாகுது, 25 டிகிரி இன்னும் பொழுது இன்னும் அதிகமாகுது, 40 டிகிரி இன்னும் பொழுது இன்னும் அதிகமாகுது. ஸோ 40 டிகிரியில் வந்து 2.71 10⁻⁻14 ஆன்சர். நமக்கு ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி வந்து சரியானது. இதுவே இந்த 14 அப்படின்றது எத்தனை டிகிரிக்கு சொல்றோம்? 25 டிகிரிக்கு வந்து நம்ம சொல்றோம். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இந்த ஆப்ஷன் பாருங்க, டி இருக்கிறது எத்தனை டிகிரிக்கு அப்படின்னு கேட்டா 10 டிகிரிக்கு கொடுத்துருக்காங்க, 10 டிகிரி செல்சியஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்குவோம். 11வது கேள்வி பாருங்க, ஒரு அணைவு சேர்மம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து அணைவில் உள்ள மைய உலோக அயனின் ஆக்சிஜனேற்ற எண் என்னன்னு கேட்கறாங்க. இதுல மைய உலோக அணு அப்படின்றது பிளாட்டினம். பிளாட்டினத்துக்கு பொதுவாகவே ஆக்சிஜனேற்ற எண் வந்து +2 தான். இது புத்தகத்தின் உள்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. வால்யூம் 1 பேஜ் நம்பர் 152வது பக்கத்தில் இருக்கு. இதே கேள்வி வந்து மைய உலோக அயனி யாருன்னு கேட்டா பிளாட்டினம்னு சொல்லணும். அணைவு எண் அப்படின்னு கேட்டாக்கல 4 அப்படின்னு சொல்லணும். ஈனிகள் யார் யார் இருக்காங்கன்னா NO2, வாட்டர், அம்மோனியா அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கலாம். கொஸ்டின் நம்பர் நம்ம 12க்கு போகலாம். மொத்தமாக 9650 கூலும்கள் மின்னூட்டத்தை பெற்றுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்க. இது புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. இப்ப எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க வாய்ப்பாடு வந்து அவகோட்ரா எண்ணு, நமக்கு கரண்ட், ஃபாரடே பெருக்கல் நமக்கு சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். இது அவகோட்ரா எண்ணுடைய மதிப்பு வந்து 6.023 பெருக்கல் 10⁻23 சொல்றோம். இந்த இடத்துல கரண்ட்ன்றது 1 ஆம்பியர்னு எடுத்துக்கிறோம். ஃபாரடேவுடைய மதிப்பு வந்து 96,500 அப்படின்னு சொல்றோம். நம்ம எடுக்கப்பட்ட சார்ஜ் கூலும் அப்படின்றது 9650 அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வேல்யூ 2 தான் நம்ம கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0.1. இந்த வேல்யூ அப்படியே மேலே எடுத்துட்டு வரும்பொழுது நமக்கு 6.023 பெருக்கல் 10⁻22. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏவில் வந்து இருக்கு. அடுத்து 13வது கேள்விக்கு போகலாம். பின்வருவனற்றுள் எது வலிமை மிக்க அமிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஆன்சர் வந்து 4 நைட்ரோஃபீனால், 4 நைட்ரோஃபீனால், அல்லது இதுக்கு பேர் வந்து பாரா நைட்ரோஃபீனால் அப்படின்னு பேர் வந்து கொடுக்குறோம். இதுல அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபீனால்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது நைட்ரோ சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால் வந்து பாரா நைட்ரோஃபீனாலுக்கு தான் அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம். அதுல 4 நைட்ரோஃபீனால். அடுத்தது ஆல்டோ நைட்ரோஃபீனால் அப்படின்றது 2, மெட்டா நைட்ரோஃபீனால் அப்படின்றது 3வது அப்படின்றது நமக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க, நமக்கு மெத்தில் புரோமைடு அப்படின்றது KCN கூட வினைப்புரியும் பொழுது நமக்கு ஏன்றது கிடைக்குது அப்படின்றாங்க. ஏன்றது என்ன அப்படின்னா இங்கிருந்து பிஆரும் கேவும் சேர்ந்து KBr அப்படின்றது -KBr வெளியே போயிருவாங்க. அந்த இடத்துல யார் அட்டாச் ஆயிருப்பாங்க? CN அப்படின்றது கிடைச்சிருக்கும். இவரு தான் ஏ. இந்த ஏவை வந்து என்ன பண்றோம்? ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல COOH ஆகவும் இந்த N வந்து அம்மோனியாவாகவும் மாறும். ஸோ இது பி, அம்மோனியான்றது வெளியேறி இருக்கு. இந்த பி கூட யாரை சேர்த்துறோம்? பாஸ்பரஸ் பென்டாகுளோரைடை சேர்த்துறோம். சேர்த்தும் பொழுது என்ன ஆகும்? இங்க இருந்து OH வந்து பிரேக் ஆயிரும். இந்த இடத்துல CO கூட ஒரு Cl வந்து சேர்ந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அசிட்டைல் குளோரைடு அப்படின்றது கிடைக்கும். இது புத்தகத்தின் பின்பக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வால்யூம் 2 பேஜ் நம்பர் 177 இருந்து 181 இந்த பக்கங்கள்ல இந்த வினையினுடைய வரிசை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி. நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட கடைசி வினா நமக்கு சில்வர் மற்றும் தங்கம் பிரித்தெடுத்தலில் முறையானது சயனைடை கொண்டு கழுவுதலை உள்ளடக்கியது. இம்முறையில் பின்னர் சில்வர் மீள பெறுதல் அப்படின்றது புத்தகத்தின் பின்பக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா சில்வர் இந்த இடத்துல AGக்கு பதிலா ASG அல்லது AU. சில்வர் வந்து சயனைடை வந்து சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு அணைவு சேர்மம் கிடைக்குது. அந்த அணைவு சேர்மத்தை கூட நீங்க ஜிங்கை சேர்க்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆயிரும்? சில்வர் அல்லது தங்கம் வந்து வெளியிடப்பட்டு அந்த இடத்துல ஜிங்க் வந்து சேர்ந்து உங்களுக்கு ஜிங்க் அணைவு சேர்மமாகவும் தூய நிலையில் தங்கம் அல்லது தூய நிலையில் வெள்ளி அப்படின்றது கிடைக்கும். இந்த வினை வந்து துத்தநாக உலோகத்தினுடைய இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்றோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜிங்க் அப்படின்றத கொடுக்கிறோம். நமக்கு இந்த 15 வினாக்களில் வந்து புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து புக் பேக்கில் இருந்து நமக்கு 12 வினா